எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவை, லிப்ட் வசதி மற்றும் விசாலமான கார் தரிப்பிட வசதிகளோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஃப்ரண்ட்லைன். அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலைக்கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட கிரெடிட் டெபிட் கார்டுகளுக்கு 25% வரை விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படும். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி, பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஹெலமுதுன மஸ்ஜிதுன்னூர் குர்ஆன் மதரசா மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்ப்புரை. பெருநாள் தினத்தன்று பிற்பகல் 3 மணிக்கு ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் 8 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு இந்த குர்ஆன் மதரசாவில் தற்போது 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மார்க்க கல்வியினை பயின்று வருகின்ற நிலையில் பாரிய இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இங்கு பாலர் பிரிவு, காயிதா, நாசிரா, மனன மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான ஷரியா வகுப்புகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே இந்த குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நிர்வாக சபையினால் குர்ஆன் மதரசாவுக்காக புதிய கட்டிடத்தினை நிர்மாணிப்பதற்காக தற்போது நிதி சேகரிக்கப்பட்டு வருகின்றது. உங்கள் நன்கொடைகளை பண்டாரவளை மக்கள் வங்கியில் இயங்கி வரும் அல் மஸ்ஜிதுன்னூர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு சொந்தமான வங்கி கணக்கில் வைப்பிலிட முடியும். வங்கி கணக்கிலக்கம் 037 100 1600 76 555. மேலதிக விவரங்களுக்கு அதிபர் ஷேக் ரில்வான் மதனி. தொலைபேசி இலக்கம் 0770 451 289. செயலாளர் ஜனாப் MSM ரிஸ்வி. தொலைபேசி இலக்கம் 077 989 1998. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களை அணுவணுவாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்திய இந்த நோன்பு பெருநாள் தினத்தில் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். நேயர்கள், இப்போது முதல் ஹெலமுதுன மஸ்ஜிதுன்னூர் குர்ஆன் மதரசா மாணவர்கள் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு வழங்குகின்ற விசேட சிறுவர் நிகழ்ச்சியின் தொகுப்பினை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பண்டாரவளை ஹெலமுதுன அல் மஸ்ஜிதுன்னூர் ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக சபையினர் அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக மாணவர்களை வழிநடாத்தி பயிற்றுவித்த குர்ஆன் மதரசாவின் கௌரவ அதிபர் ஷேக் ரில்வான் மதனி ஹசரத் அவர்களுக்கும் ஏனைய உலமாக்கள், முஅல்லிமாக்களுக்கும் அதேபோல பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இன்னும் ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த ஹெலமுதுன மஸ்ஜிதுன்னூர் குர்ஆன் மதரசா இற்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் 8 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சிறிய முயற்சி. ஹெலமுதுன ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபையின் தலைவர், செயலாளர் மற்றும் ஏனைய உறுப்பினர்களது அயராத உழைப்பு மற்றும் சிறந்த தலைமைத்துவம் காரணமாகவும்
மദ്രസാவின் அதிபர் ஆசிரியர்களது சிறந்த வழிகாட்டல் காரணமாகவும் பெற்றோர்களின் பூரண ஒத்துழைப்பு மற்றும் மாணவர்களின் தியாகம் காரணமாக இந்த குர்ஆன் மദ്രസா 2 ஆண்டுகளில் படிப்படியாக வளர்ச்சியினை கண்டு இன்று 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மார்க்க கல்வியினை பயிலும் ஒரு கல்விக்கூடமாக மாறியிருக்கிறது. ஹெலமுதுனு மஸ்ஜிதுன் நூர் குர்ஆன் மദ്രസാவில் தற்போது பாலர் பிரிவு, காயிதா பிரிவு, நாசிரா பிரிவு, மனன பிரிவு மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான ஷரியா பிரிவுகள் இயங்கி வருகின்றன. இருந்தபோதும் இந்த அனைத்து பிரிவுகளும் வெவ்வேறான இடங்களில் இயங்கி வருவது நிர்வாக ரீதியில் பல சிக்கல்களை தோற்றுவித்திருக்கின்றன. அதேபோல பாரிய இடப்பற்றாக்குறையினையும் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த குழந்தைகளின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு ஹெலமுதுனு ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக சபையினர் குர்ஆன் மദ്രസാவுக்காக புதிய கட்டிடம் ஒன்றினை பள்ளிவாசல் வளாகத்தில் நிர்மாணிப்பதற்காக திட்டம் ஒன்றினை முன்வைத்திருக்கின்றார்கள். இதற்காக தற்போது நாடளாவிய ரீதியில் நிதி சேகரிக்கும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்ற தனவந்தர்கள், கொடையாளர்கள், நலன் விரும்பிகள் உங்களுடைய நன்கொடைகளை பண்டாரவளை மக்கள் வங்கியில் இயங்கி வரும் அல் மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் உங்களுடைய வைப்புகளை இடலாம். கணக்கிலக்கம் 037 100 1600 76 555. மீண்டும் தருகின்றோம் 037 100 1600 76 555. மேலதிக விவரங்களை அறிய அதிபர் ஷேக் ரில்வான் மதனி. தொலைபேசி இலக்கம் 0770 451 289. மீண்டும் தருகின்றோம் 0770 451 289. செயலாளர் ஜனாப் MSM ரிஸ்வி. தொலைபேசி இலக்கம் 077 989 1998. மீண்டும் தருகின்றோம் 077 989 1998 அல்லது 057 22 32 484 என்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் தொடர்பு கொண்டு இது குறித்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஹெலமுதுன மஸ்ஜிதுன் நூர் குர்ஆன் மദ്രസா மாணவர்கள் வழங்கும் வளர்பிறை நிகழ்ச்சியினை இப்போது முதல் கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பண்டாரவள ஹெலமுதுன அல் மദ്രസத்துன் நூர் பகுதி நேர மദ്രസா மாணவர்கள் வழங்கும் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. தேன் குடிக்க காத்திருக்கும் வண்டை போல, சூரிய ஒளிக்காய் காத்திருக்கும் விடியலை போல, மழைக்காய் காத்திருக்கும் வறண்ட நிலம் போல, உமது வருகைக்காய் காத்திருக்கின்றோம் உமது திருமுகம் காண. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும், ஆம் உம்மோடு சேர்ந்து நாமும் மணப்போம். இந்நிகழ்வினை வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எம் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் மദ്രസத்துன் நூர் மദ്രസா சார்பாக இந்நிகழ்வினை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர்களாகிய நாம் முகமது அனீஸ், ஃபாத்திமா அஷ்ரிஃபா மற்றும் முகமது கிஷோர் ஃபாத்திமா சஹ்லா. உள்ள தூய்மையோடு ஒரு மாதம் தனித்திருந்து அல்லாஹ்வின் பெயரையே அனுதினம் துதித்திருந்து ஏழையின் பசியறிய எல்லோரும் பசித்திருந்து கொண்டாடும் ரமலானை வாழ்த்துகிறேன் சிறப்பறிந்து. அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். எந்த ஒரு காரியத்தையும் குர்ஆன் பாராயணத்தோடு துவங்குவதே வழக்கம். அதுவே நம் பழக்கம். ஆகையால் இந்நிகழ்வினை குர்ஆனோடு துவங்கி வைக்க எமது மദ്രസാவின் ஹிஃபல் பிரிவினை சேர்ந்த ஹமீர்தீன் முகமது ஷஹீல் சகோதரனை அன்புடன் அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الساكب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع
والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا صدق الله العظيم. சகோதரனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சோதனையின் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் அவருக்கு விடுதலை அளித்திருந்தால் எகிப்தின் கருவூலங்கள் அவரிடம் வந்து சேர்ந்திருக்காது. பெரியதொரு வெகுமதியை வழங்கவே சில நேரங்களில் சோதனைகள் நீடிக்கின்றன. எனவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். அல் மத்ரசத்துன் நூர் மத்ரசாவில் பூக்களாக பூத்து குலுங்க காத்திருக்கும் மொட்டுகளான எமது மத்ரசாவின் பாலர் வகுப்பினை சேர்ந்த முகமது ரில்வான் ஃபாத்திமா ரம்லா, தீனா ஃபாரிஸ், முகமது கிஷோர் ஃபாத்திமா ஜெய்னப், கலீலுர் ரஹ்மான் நுஹா, முகமது ஃபாஹிம் ஃபாத்திமா ஹம்தா சகோதரிகளை மலரை மொழியில் சந்தர்ப்ப துஆக்கள் சிலவற்றை கூறி செல்ல அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கும் முன் ஓதும் துஹா அல்லாஹும்ம பிஸ்மிக அம்தஹிய தூங்கி எழுந்தது ஓதும் துஹா அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பதமா அமாதன வயிலை நுசூர். தும்மல் போனால் ஓதும் துஹா அல்ஹம்துலில்லாஹ் அதை கேட்டால் யாமக்கல்ல. மனசுல கூடம் செல்லும் போது ஓதும் துஹா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. மனசுல கூடத்தில் இருந்து வெளியேறும் போது ஓதும் துஹா உஃப்ரானக அதுஹப அன்னியல் அதா வாஃபானி. கொட்டை போகும் போதும் ஓதும் துஆ அவுதுபில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். சாப்பிட முன் ஓதும் துஆ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாப்பிட்ட பின் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி அத்தம்னா வசகானா வஜல்னா மினல் முஸ்லிமீன். சகோதரிகளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்தில் தொடர்ந்து வீசும் காற்றை விட வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல காரியங்களில் மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாகவே திகழ்ந்தார்கள். இதை போன்ற சிறப்பான ஹதீஸ்களை உள்வாங்கி ரமலான் மாதத்தின் சிறப்பாக கழித்த நல்லுள்ளங்களுக்கு நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அடுத்து வார்த்தைகளால் வர்ணித்து கருத்துள்ள ஓர் பேச்சொன்றை தமிழில் நிகழ்த்த எமது மദ്രസാவின் ஹிஃபுல் பிரிவினை சேர்ந்த முகமது ஃபாரிஸ், முகமது ஃபஹாத் சகோதரனை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அம்மா பாத். ஆலமெல்லாம் படைத்தாலும் அண்ட சராசரத்தின் படைப்பாளன் வல்ல நாயன் அல்லாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்று உங்கள் முன்னிலையில் ரமலான் மாதத்தின் சிறப்பினை பற்றி சிறு உரையொன்றை கூற முன்வந்துள்ளேன். இஸ்லாமிய மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அதில் அல்லாஹ் தனக்குரிய மாதமாக ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்துள்ளான். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா சகோதரர்களே? ஷஹ்ருல் ரமலான், ஷஹ்ருல் முபாரக். இது நோன்பின் மாதம், இது நன்மையின் மாதம், முழுமையான பரக்கத் சூழ்ந்திருக்கும் மாதம், நரக விடுதலை கிடைக்கும் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். கது அலல்லஹும் ஷஹ்ருல் முபாரக். உங்களிடையே ரமலானுடைய மாதம் வந்திருக்கின்றது சகோதரர்களே. ஷஹ்ருல் முபாரக், இது பரக்கத் பொருந்திய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்கியுள்ளான். அல்லாஹ் சுவர்க்கத்தின் கதவுகளை திறந்திருக்கின்றான். நரகின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. கொடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கின்றன. எப்படிப்பட்ட மாதம் சகோதரர்களே! 30,025 நாட்கள் நன்மையை சுமந்த மாதம். மன்சாம ரமலான ஈமான வ அத்திஷாபா உஃபிர லஹு மா தகத்தம பின் தம்பின். யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோட்கிறாரோ அல்லாஹ் அவர் முன் செய்த பாவங்களை மன்னிக்கின்றான். மன்சாம யௌம ஃபீ சபீலில்லா. ஒரு நாள் ஒருவன் அல்லாஹ்வின் பாதையில் நோன்பு நோட்கிறானோ அல்லாஹ் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு தூரமாக்குகின்றான். சுபஹானல்லாஹ். நோன்பு ஒரு கேடயமாகும், அதற்கான கூலியை நானே வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நோன்பின் மாண்பினை பற்றி கூற ஓரிரு நிமிடங்கள் போதாது சகோதரர்களே. அவ்வளவு சிறப்புமிக்க நோன்பின் முழு பயன்களையும் அடைந்து அல்லாஹ் பொருந்தி கொண்ட கூட்டத்தில்
நம் அனைவரையும் சேர்த்து கொள்வானாக. அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர தவானான் அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரனுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ்வுக்கு 99 அழகு திருநாமங்கள் உள்ளன. இவற்றை யார் மனனம் இடுகின்றாரோ அவர் சுவனத்தில் நுழைவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். இவ்விரண்டில் எப்பெயர் கொண்டு நீங்கள் அழைத்த போதிலும் அவனுக்கு இன்னும் பல அழகான திருநாமங்கள் உள்ளன என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறியுள்ளான். அவ்வாறான அல்லாஹ்வின் 99 திருநாமங்களையும் இனிய குரலில் மொழிய எமது மദ്രസാவின் ஹிஃபுல் பிரிவினை சேர்ந்த முகமது நிசார், முகமது ருஸ்லான், ஹமீர்தீன் முகமது ஷாஹிர், நூருல் ஹக் இமாம் அஹமத், முகமது முஹ்தர் அப்துல் ஹக்கம், முகமது ஃபாரிஸ், முகமது ஃபஹாத், முகமது ரிஸ்வி அஹமத் ரிஹாம், ஜமால்தீன் முகமது மஃபாஸ், முகமது ஃபாரிஸ் முகமது உமர், பதூர் ஜமான் முகமது அமான், பதூர் ஜமான் முகமது அலம், முகமது ரில்வான் முகமது முர்ஷித், முகமது சுலைமான் முகமது ஷஹீத், சதாத் ஹுசைன் ஆஷிக் ஹக்கம், முகமது ரியாஸ் முகமது அர்ஹம், முகமது ராஃபி முகமது மாஹிர், முகமது நாசரின் முகமது நவீத் சகோதரர்களை அன்புடன் அழைக்கின்றேன். نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار البهار الوهاب الرزاق الفتاح العليم القابل الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير العليم العظيم الغفور الشكور العليم الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد البارئ الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحيي المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الصمد القاهر المقتدر المقدر المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم الغفور الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور الذي ليس كمثله شيء وهو السميع البصير. சகோதரர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அல் குர்ஆன் என்பது மனிதனின் அனைத்து கேள்விகளுக்கும், குறிப்பாக வாழ்க்கை நோக்கம் மற்றும் நேர்வழி குறித்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் இறைவனின் நேர்வழி காட்டியாகும். நம் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் குர்ஆனில் உண்டு என்பதை நாம் அடிக்கடி மறந்துவிடுகிறோம். அதனை நினைவூட்டும் விதமாக இதயங்களோடு பேசும் குர்ஆன் என்ற நிகழ்வை நடாத்திச் செல்ல எமது மദ്രസാவின் ஷரியா பிரிவை சேர்ந்த ஹமீர்தீன் ஃபாத்திமா ஜஹ்ரா, வசீர்கான் ஃபாத்திமா வசீமா, முகமது ஜரூக் ஆயிஷா சகோதரிகளையும், நாசிரா பிரிவை சேர்ந்த முகமது இம்தியாஸ் ஃபாத்திமா நிஹ்லா சகோதரியையும் அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா சங்கை மிக்க குர்ஆனே, நான் ஒரு மாணவி. என் மனதில் கனவுகள் இருக்கின்றன, ஆனால் பயமும் இருக்கிறது. என் சுற்றிலும் கவர்ச்சிகள், சமூக அழுத்தங்கள், தோல்வி, பயம். நான் சரியான பாதையில் இருக்கிறேனா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. இது வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தியுடையோருக்கு இது நேர்வழி காட்டியாகும். நீ குழப்பத்தில் இல்லை, உன் கையில் வழிகாட்டல் இருக்கின்றது, உன் அறையில் உன் இதயத்தில் குர்ஆன் இருக்கின்றது. யா அல்லாஹ்வின் கலாமே, சில நேரம் நான் பலவீனமாக உணர்கிறேன். நண்பர்கள் என்னை தவறான வழியில் அழைக்கிறார்கள். சமூக ஊடகம் என்னை ஒப்பிட வைக்கிறது. நான் போதுமானவளா? ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون وأنتم الأعلون إن كنتم مؤمنين. விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மிக்க மேலானவர்கள். உன் மதிப்பு லைக்ஸில் இல்லை, உன் மதிப்பு ஃபாலோவர்ஸ் இல்லை, உன் மதிப்பு உன் ஈமானில் உள்ளது. யா அல்லாஹ்வின் வேதமே, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனைகள்? أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. மனிதர்கள் நாங்கள் விசுவாசம் கொண்டோம் என்று அவர்கள் கூறுவது கொண்டு மட்டும் அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்றும் அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்படவும் மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார்களா? சோதனை என்பது தண்டனை அல்ல, அது தேர்வு, அது உயர்வு. யா அல்லாஹ்வின் மறை குர்ஆனே, நான் தவறு செய்கிறேன். சில நேரங்களில் பாவத்தில் விழுந்து விடுகிறேன். எனக்கு ஒரு ஆலோசனை உண்டா? قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து பாவங்கள் செய்து விட்டோராகிய என் அடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையிலிருந்து அவன் மன்னிப்பை விட்டும் நிராசையற்றோராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் யாவையும் நீங்கள் பிழை பொறுக்க தேடினால் அவன் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் தான் மிக்க மன்னிக்கின்றவன், மிக கிருபையுடையவன் என்று நபியே நீ கூறுவீராக. உன் கடந்த காலம் உன் அடையாளம் அல்ல, நீ மீண்டும் எழுந்தால் அதுவே உன் வெற்றி. உன் வயது பலவீனம் அல்ல, அது உன் சக்தி. குர்ஆன் உன்னுடன் இருக்கின்றது, அல்லாஹ் உன்னுடன் இருக்கின்றார். அதனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. சதகல்லாஹுல் அலீம். சகோதரிகளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. குரல் வளம் என்பது அல்லாஹ்வின் அருள்களில் ஒன்றாகும். இது சிலருக்கு மாத்திரமே அமைந்திருக்கும். அல் மத்ரசத்து நூர் மத்ரசாவில் அப்படி குரல் வளம் மிக்க மாணவர்களில் இருவரான எமது மத்ரசாவின் ஹிஃபுல் பிரிவினை சேர்ந்த முகமது நாஸ்ரின், முகமது நவீத், முகமது முஹ்தர் அப்துல் ஹக்கம் சகோதரர்களை கசீதா ஒன்றை பாடி செல்ல அன்புடன் அழைக்கின்றேன். அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அருளாளன் அன்பாளன் நீயே தான் அல்லாஹ் பெருமானார் நபிநாதர் உன் தூதர் அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் புவி மீதில் புகழெல்லாம் உனக்கே தான் அல்லாஹ் நபி மீது ஸலவாத்தை உரைத்தோனே அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ் ஜிப்ரீல்
அல்லாஹு 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 அல்லாஹ். ரமலானும் விரைவாக வருதே யா அல்லாஹ், முறையாக நிறைவேற்ற அருள்வாய் நீ அல்லாஹ். அல்லாஹு 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 அல்லாஹ், அல்லாஹு 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 அல்லாஹ். முடிவான ஒரு நாளின் முதல்வோனே அல்லாஹ், அடியார் தம் பிழையெல்லாம் பொறுப்பாய் நீ அல்லாஹ். அல்லாஹு 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 அல்லாஹ், அல்லாஹு 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 அல்லாஹ். சகோதரர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. உதிரும் சருகுகள் போல பாவங்களை விட்டுவிடு, ஆனால் பூக்களை கிள்ளிப்பறிப்பதைப் போல மகிமையான மாதத்தில் நன்மையை விட்டு விலகாதே என்ற தூய சிந்தனையை மனதில் ஏந்தி ரமலான் மாதத்தை சிறப்பாக கழித்த அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அடுத்து வார்த்தைகளால் வர்ணிக்கவும் ஒரு கருத்தாளமிக்க தமிழ் உரையை நிகழ்த்தவும் எமது மദ്രസാவின் காய்தா பிரிவினை சேர்ந்த சகோதரி முகமது ஆஷிக் மின்ஹாவை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எம்ஏ மின்ஹா. இன்று நான் நோன்பு பெருநாள் ஈதுல் ஃபித்ர் தொடர்பாக பேச வந்துள்ளேன். நோன்பு பெருநாள் என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு திருநாள் ஆகும். ரமலான் முழுவதும் நோன்பு நோற்று தொழுகையை நிறைவேற்றி அல் குர்ஆனை ஓதி மேலும் பல இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றோம். நோன்பு பிடிப்பதன் மூலம் நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்கின்றோம். பசி மற்றும் தாகம் எவ்வாறு இருக்கும் என்பதை உணர்கின்றோம். ஏழைகளின் பசியை உணர்ந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்லெண்ணம் நமக்குள் உண்டாகின்றது. இந்த எண்ணத்தை வலுப்படுத்தும் விதமாக பெருநாள் அன்று அதிகாலையிலே எழுந்து ஏழைகளுக்கு ஃபித்ரா கொடுத்து உதவுகின்றோம். இதனாலேயே நோன்பு பெருநாளை ஈதுல் ஃபித்ர் என அழைக்கின்றோம். நோன்பு பெருநாள் அன்று அதிகாலையிலே எழுந்து சுன்னத்தான பெருநாள் குளிப்பை குளித்து புதிய ஆடைகள் அணிந்து பெருநாள் தொழுகையை தொழுகின்றோம். எமது உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஈத் முபாரக் கூறி வாழ்த்துகின்றோம். அனைவரிடமும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருக்கின்றோம். ஈதுல் ஃபித்ர் நமக்கு அன்பு, ஒற்றுமை, இரக்கம் மற்றும் பகிர்வு போன்ற நல்ல பண்புகளை கற்றுத் தருகின்றது. இந்த நன்னாளில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொண்ட நல்ல அமல்களை ஏற்றாருள் புரிவானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அடுத்து அல் குர்ஆனின் 95வது அத்தியாயமான சூரா தீனை அதன் மொழிபெயர்ப்புடன் ஓதி செல்ல எமது மദ്രസാவின் ஹிஃபுல் பிரிவினை சேர்ந்த முகமது நிசார் முகமது ருஸ்லான், ஜமால்தீன் முகமது மஃபாஸ், சதாத் ஹுசைன் ஆஷிக் ஹக்கம், முகமது ரிஸ்வி அகமது ரிஹாம் சகோதரர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பிடையவனாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். අපරිමිත දයාවන්ත අසමසම කරුණාවන්ත අල්ලාහගේ නාමයෙන් ආරම්භ කරමි. In the name of Allah, most gracious and most merciful. والتين والزيتون. அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக. අත්තික්කහ ඔලිව් මත දියුරමි. By the fig and the olive. وطور سينين. தூர் சினா மலையின் மீது சத்தியமாக. සීනායි කන්ද මත දියුරමි. And by Mount Sinai. وهذا البلد الأمين. அபயமளிக்கக்கூடிய இந்த நகரத்தின் மீது சத்தியமாக, இந்த ஊரின் மீது சத்தியமாக. මක්කාවන ආරක්ෂා ලබා දෙන නගරය මත සත්‍යකි. By the secure city Makkah. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. மனிதனை அழகிய அமைப்பில் படைத்திருக்கிறோம். නියත වශයෙන් අපි මිනිසා ඉතාමත් අලංකාරවත් හැඩයකට උත්පාදනය කර ඇත්තෙමු. We have certainly created men in the best of stature. ثم رددناه أسفل سافلين. பிறகு தாழ்ந்தவளிலும் மிக தாழ்ந்தவனாக நாம் ஆக்கினோம். ඔහුගේ නපුරු ක්‍රියාවන්හි හේතුවෙන් ඔහු දින ඌවන්ගෙන් දින ඌවැග බවට පත් කර හරින්නෙමු. Then we return him to the lowest of the low.
إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தவர்களை தவிர அவர்களுக்கு இருப்பது முடிவடையாத கூலி. විශ්වාස කොට යහකම් කළ උන්හර ඔවුනට අවසන් නොවන ප්‍රතිඵල ඇත. Except for those who believe and do righteous deeds, for they have a reward uninterrupted. فما يكذبك بعد بالدين. இவருக்கு பின்னாலும் மறுமை நாளை பொய்யாக்க வைத்தது எது? මෙම තියෙන්නේ පස ඔබ කවුරුට නම්බරු කළ හැකිද? So what did cause you to deny recompense? أليس الله بأحكم الحاكمين. அல்லாஹ் தீர்ப்பளிப்பவர்களில் இருந்தும் மிகச் சிறந்த தீர்ப்பளிப்பவனாக இல்லையா? සියල විනිශ්චයකරුවාගෙන් උසස් විනිශ්චයකරුවා අල්ලාහ් නොවේද? Is not Allah most just of the others? சதகல்லாஹுல் அலீம். சகோதரர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. வார்த்தைகள் கவிதையாகும் போது அதன் வீச்சு அதிகம். அடுத்து கவிதை ஒன்றை அரங்கேற்று எமது மദ്രസാவின் நாசிரா பிரிவை சேர்ந்த முகமது ஹாஃபில் ஃபாத்திமா ஹனா, முகமது அனீஸ் ஃபாத்திமா அஷ்ஃபா, ஷரியா பிரிவை சேர்ந்த முகமது ரில்வான் ஃபாத்திமா அத்தீஃபா சகோதரிகளை அன்புடன் அழைக்கின்றேன். பாவடித்து கைப்பாடு பாசமுடன் வந்துள்ள பாவையர் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானில் பிறை கண்டு வாழ்வியல் நிறை கொண்டு, வானில் பிறை கண்டு வாழ்வியல் நிறை கொண்டு, வயிற்று பசி மறந்து வல்லோனை புகழ்ந்து, வயிற்று பசி மறந்து வல்லோனை புகழ்ந்து, இரவுகள் விழித்து இறைவேதம் ஒளிந்து, இரவுகள் விழித்து இறைவேதம் ஒளிந்து, இன்பத்தில் நிறைந்து இல்லத்தில் மகிழ்ந்து, இன்பத்தில் நிறைந்து இல்லத்தில் மகிழ்ந்து, ரம்மியமாய் ரமலானை ஏற்று ரய்யானின் ரஹ்மத்தை பெற்று, ரம்மியமாய் ரமலானை ஏற்று ரய்யானின் ரஹ்மத்தை பெற்று, புத்தாடை அணிந்து புதுமணம் பொங்க ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். புத்தாடை அணிந்து புதுமணம் பொங்க ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். பிறை கண்டு ஒரு மாதம் நோன்பு நோற்று இறைவனுக்காக பசியுடன் இருந்து தொழாத பொழுதுபோக்குடன் இருந்தவர்கள் கூட இறைவனை தொழுது ரய்யான் எனும் சொர்க்கத்தில் நுழைய பேராவல் கொண்டு, ரய்யான் எனும் சொர்க்கத்தில் நுழைய பேராவல் கொண்டு, போட்டி போட்டு நன்மைகள் செய்து கெட்ட பேச்சுக்களை தவிர்த்து, சதகாவில் ஈடுபட்டு உறக்கம் வந்தாலும் பொறுத்து, இரவிலும் இறைவனுக்காக தொழுது இறை இன்பம் கண்டு மகிழ்ந்து, இரவிலும் இறைவனுக்காக தொழுது இறை இன்பம் கண்டு மகிழ்ந்து, சுவாசமாய் நபியின் பெயரை வாசித்து குர்ஆனின் பக்கங்களை பொருளோடு ஓதி, சகோதரத்துவமும் ஈகை குணமும் பெருகி முழு மாதத்தையும் ஷைத்தானின்றி கழித்து முழுவதுமாய் இஸ்லாத்தில் நுழைந்து, முழு மாதத்தையும் ஷைத்தானின்றி கழித்து முழுவதுமாய் இஸ்லாத்தில் நுழைந்து, மறுபிறை கண்டு அடுத்த நாள் மகிழ்ச்சியுடன் எழுந்து விடியும் முன்னே குளித்துவிட்டு வாங்கி வைத்த புத்தாடை அணிந்து பெருநாள் காணிக்கையாம் பித்ராவையும் கொடுத்து பின் பள்ளிவாயிலுக்கு விரைந்து பணிவாய் இறைவனை தொழுது, பின் பள்ளிவாயிலுக்கு விரைந்து பணிவாய் இறைவனை தொழுது, பணக்காரன் ஏழை என்ற பேதங்களை சுட்டெறிந்து பாவ மன்னிப்பு தேடி பரிசுத்தமான மனதோடு பணிவாய் சலாம் போட்டு, பரிசுத்தமான மனதோடு பணிவாய் சலாம் போட்டு, அன்பாக பேசி முசாபஹா செய்து வீடு சென்று உறவினரோடு கொண்டாடும் நாளான நோன்பு பெருநாளாம் இன்று. அன்பாக பேசி முசாபஹா செய்து வீடு சென்று உறவினரோடு கொண்டாடும் நாளான நோன்பு பெருநாளாம் இன்று. ஈத் முபாரக். சகோதரிகளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இல்லாமை ஒளிந்திட இறையாண்மை வளர்ந்திட இன்முகமாய் அனைவரும் இருந்திட இந்நாள் அனைவருக்கும் இனிதாய் அமைந்திட அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். பண்டாரவளை ஹலமுதனை அல் மദ്രസத்து நூர் மദ്രസാவின் திறமைகளை வெளிப்படுத்தும் முகமாக கசீதா ஒன்றை பாடி செல்ல எமது மദ്രസാவின் காயிதா பிரிவினை சேர்ந்த கலீலுல் ரஹ்மான் அம்னா, முகமது ராஃபிக் ஃபாத்திமா அக்ஷா, முகமது ரசாக் தீன் ஃபாத்திமா ஹாஜரா, அப்துல் ரஹீம் ஃபாத்திமா ரஃபா, ஜமால் தீன் ஃபாத்திமா ரைஹானா, முகமது இம்ரான் ஃபாத்திமா அஷ்வினா, முகமது முஸ்தக் ஃபாத்திமா ஷைமா, ஷாஜஹான் ஃபாத்திமா ஹிமா சகோதரிகளை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا علاك قدرا يا إمام الأنبياء
ربنا عليك قدرا يا إمام الأنبياء يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات عليك. Summation, faith and patience, you go where the noble message, brothers life through your guidance, peace be upon you my beloved. Where submission, faith and patience, you go where the noble message, brothers life through your guidance, peace be upon you my beloved. Ya Habibi ya Muhammad ya Nabi salam alayka ya Rasul salam alayka ya Habib salam alayka salawatul alayka salawatul alayka salawatul alayka. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சகோதரிகளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சூரா லுஹா என்பது திருக்குர்ஆனில் 93வது அத்தியாயமாகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மன அழுத்தத்தை நீக்கி இறைவனின் அருளை நினைவூட்டி நம்பிக்கை, அமைதி மற்றும் நேர்மறையான சிந்தனையை ஏற்படுத்தும் ஒரு சிறப்பான அத்தியாயமாகும். அப்படிப்பட்ட சூறாவினை அதன் கருத்துகளோடு ஓதிச் செல்ல எமது மദ്രസാவின் காய்தா பிரிவினை சேர்ந்த முஹம்மது முபாரக் ஃபாத்திமா முபீனா, நாசிரா பிரிவினை சேர்ந்த முஹம்மது ரில்வான் ஃபாத்திமா ஜெய்னப், முஹம்மது நிசாம் ஃபாத்திமா ஹிமா, யாசிர் ஃபாத்திமா ஜஹ்னா சகோதரிகளையும் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். අති දයාන්විත හා අති කරුණාන්විත අල්ලාහ්ගේ නාමයෙන් ආරම්භ කරමි. In the name of Allah, most gracious and most merciful. வத்துஹா. முற்பகல் மீது சத்தியமாக. පෙරවරුව උදෑසන කාලය මත දිවුරා පවසමි. By the morning brightness. வல்லைலி இதா சஜா. இரண்டு இரவின் மீதும் சத்தியமாக. அது ஒடுங்கிவிட்டால் එය අන්ධකාරයෙන් වැසී යන රාත්‍රිය මත දිවුරා පවසමි. And by the night when it cover with darkness. ما ودعك ربك وما قلى. நபியே, உமது இரட்சகன் உம்மை கைவிடவில்லை, உம்மை அவன் வெறுக்கவும் இல்லை. මුහම්මද්, ඔබගේ පරමාධිපතියා ඔබව අතහැර දමා නැත. ඔබ කෙරෙහි කෝප වීද නැත. Your Lord has not taken leave of you, O Muhammad, nor has he detested you. وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَكَ مِنَ الْأُولَى. மேலும் மறுமை எனும் பிந்தியதானது இம்மை எனும் முந்தியதை விட உமக்கு மிக சிறந்ததாகும். අනිවාර්යෙන්ම අනාගතය ඔබට පළමු ජීවිතයට වඩා යහපත්ය. And the hereafter is better for you than the first life. وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. இன்னும் உமது இரட்சகன் அடுத்து பல உயர் பதவிகளை உமக்களிப்பார், அப்போது நீர் திருப்தி அடைவீர். ඔබගේ පරමාධිපතියා නොදරේදීම ඔබට බොහෝ දේ ලබා දෙන්නේය. එවිට ඔබ සතුටු වෙන්නේය. And your Lord is going to give you, and you will be satisfied. أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى. உம்மை அவன் அனாதையாக கண்டு கொள்ளவில்லையா? ஆகவே அரவணைப்பு பெற்று நீர் ஆறுதல் பெற அவனிடம் அளித்தான். ඔහු ඔබව අනාථයෙකු ලෙස දැක රැකවරණය ලබා දුන්නේ නැද්ද? Did he not find you an orphan and give you refuge? وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى. மேலும் வேதம் என்ன மார்க்கம் என்ன என்பதை பற்றி தெரியாதவராக அவன் உம்மை கண்டான், ஆகவே அதற்கு அவன் உமக்கு வழிகாட்டினான். ඔහු ඔබව සත්‍ය නොදන්නා අතරමං වූවෙකු ලෙස දැක සත්‍ය මඟ පෙන්වුවේය.
And he found your lost and guided you. ووجدك عائلا فأغنى. மேலும் உம்மை அவன் தேவையுடையவராக கண்டான், ஆகவே உமது தேவைகளை நிறைவேற்றி உம்மை தேவையற்றவராக ஆக்கிவிட்டான். ඔහු ඔබව දුප්පතියෙකු ලෙස දැක අනුන්ගේ උපකාරය අවශ්‍ය නොවන ලෙස ස්වාධීන කළේය. And he found you poor and made you self-sufficient. فأما اليتيم فلا تقهر. ஆகவே அனாதையை கண்டித்துக் கொள்ளாதீர். එබැවින් අනාථයාට හිරිහැර නොකරන්න. So, as for the orphan, do not oppress him. وأما السائل فلا تنهر. இன்னும் தர்மம் கேட்பவரை விரட்டாதீர். සහ යමක් ඉල්ලා සිටින්න වළක්වා නොදමන්න. And as for the petitioner, do not repel him. وأما بنعمة ربك فحدث. மேலும் உம்மீது புரிந்துள்ள உமது இரட்சகனின் அருட்கொடையை பற்றி அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு அறிவித்துக் கொண்டிருப்பீராக. ඔබගේ පරමාධිපතියාගේ වරප්‍රසාදයන් ගැන කෘතඥතාවයෙන් පවසන්න. But as for the favor of your Lord, report it. Jazakallahu khaira. சகோதரிகளுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இஸ்லாத்தில் உறவை பேணுவது ஈமானின் அடையாளமாகவும் கடமையாகவும் கருதப்படுகின்றது. உறவை முறிப்பவர் சுவனம் நுழைய மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்து உறவை பேணி பாதுகாப்போம் என்ற தலைப்பில் உரையாடல் ஒன்றை நிகழ்த்த எமது மദ്രസാவின் நாசிரா பிரிவை சேர்ந்த முகமது இர்ஃபான் ஃபாத்திமா அஸ்மா சகோதரி தாயாராகவும், முகமது ரிஸ்வி ஃபாத்திமா ரஸ்னாஸ் மற்றும் ஃபாரிஸ் ஃபாத்திமா சம்ஹா சகோதரிகள் மகள்களாகவும், எமது மദ്രസാவின் ஷரியா பிரிவினை சேர்ந்த முகமது ஃபாரூக் ஹஸ்னா சகோதரி அயலவராகவும் உரையாட வருகின்றார்கள். අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු. හානේ අද තාම කුරහනෝදි කරන්න බැරි වුණා. ඉක්මනට යන්න ඕනි. මියව් මියව් මියව්. මේ පූසත් එක්ක නම් පුදුම කරදරයක්. ඉතපන් උඹට හොඳ වැඩක් කරන්නම්. අම්මේ මොනවද මේ ඔයා කරන්නේ? පව් මේ පූසා. සත්තුන්ට හිරිහර කරන්න එපා කියලා අපේ නබිතුමා කියලා තියනවා නේද? ඔයාට ඕව වැඩක් නැහැ. අහකට යන්නයි කිව්වේ. මං මේ පූසව අරන් යනවා. ඉන්නවද නැතුව? අස්සලාමු අලයිකුම් අම්මා. අද අපේ අවුරුදු නිසා ගොඩාක් කඩවල් වහලා. ඒක නිසා හරිම මහන්සි. අනේ මගේ සලාමයට අපේ අම්මා තාම පිළිතුරක් දුන්නේ නැහනේ. අනේ මන් නම් දන්නේ නැහැ අපේ අම්මා කොච්චර පින් වැඩ කරත් මගේ සලාමයට පිළිතුරුවක් දෙන්නේ නැතුව කොහොම ස්වර්ගයකට ඇතුළු වේද කියලා. දුවේ මෙහෙ ඉන්න. එයි අම්මා. මේ කුස්සියේ කුණු ටිකක් තියෙනවා. ගිහින් අල්ලපු ගෙදර වතට හලලා ඉන්න. අනේ අම්මේ අද වගේ දවසක් හරි එහෙම කරන්න නැතුව ඉන්නකෝ. ඔයාට ඕව වැඩක් නැහැ. මම කියපු දේ විතරක් කරන්න. මට නම් බෑ ඔයාගේ පව් වැඩවලට උදව් කරන්න. අක්කට කියන්න. මරියම් ඇයි අම්මා? මෙහෙ ඉන්න. කියන්න අම්මා. කුස්සියේ කුණු ටිකක් තියෙනවා. ගිහින් අල්ලපු ගෙදර වතට හලලා ඉන්න. අනේ අම්මේ අද අපේ අවුරුදු දවස. අද වගේ දවසකත් එහෙම කරන්න නැතුව ඉන්නකෝ. අනිත් මිනිස්සුන්ට කරදර කරන්න යන්න එපා. ඒකට මොකද්ද? අනේ දුවේ දැන් ඔයත් අම්මා වගේම වෙලානේ. හැමදාම කුණු ටික අපේ වත්තට හලනවා. අපිනේ හැමදාම සුද්ධ කරන්නේ. ඔයා මදර්සා ළමෙක්නේ. ඔයාට මේව තේරෙන්නේ නැද්ද? අනේ රිනෝ සැන්ඩි මට සමා වෙන්න. මේ කිසිම දෙයක් මං හිතලා කරන දේවල් නෙවෙයි. මේ හැම දෙයක්ම අපේ අම්මගේ බල කිරීම මත සිද්ධ වෙන දේවල්. ඔයාලා දෙන උගත් ළමයිනේ. ඔයාලට වගකීමක් තියනවානේ අම්මලට පැහැදිලි කරලා දෙන්න. අනේ රිනෝ සැන්ඩි එහෙනම් අපිට සමා වෙන්න. අල්ලාහ්ගේ නාමයෙන් අවසාන වතාවටත් මං අම්මට ගිහිල්ලා පැහැදිලි කරලා දෙන්නම්. අම්මේ ඔව් මොනාද දෙයියනේ මෙයා කරන වැඩ? එයි මොකද්ද කියලා අහන්නේ? ඔයා හැමදාම අල්ලපු ගෙදර වත්තට කුණු හලනවනේ. ඒකට මොකද්ද? අනේ අම්මා පව්වේ මිනිස්සු එයාලනේ හැමදාම ඕවා සුද්ධ කරන්නේ. නැත්තම් අපිද කියලා සුද්ධ කරන්න ඕනි. අම්මා ඔයා කොච්චර පින් වැඩ කරත් වැඩක් නැහැ අනිත් මිනිස්සුන්ගේ හිත රිදෙනවා නම්. ඉතින් මම ඔයාට පොන්චි උදාහරණයකින් පැහැදිලි කරන්නම්කෝ. අපගේ නබිතුමා නෝ ජීවත් වෙලා ඉන්න කාලෙක කාන්තාවක් මිය ගියා. ඉතින් මේ මිය ගියපු කාන්තාව ඇගේ පුතාට හීනෙන් ඇවිල්ලා කිව්වලු
අනේ පුතේ මට සමාව වෙන්න. ඔයාලගේ තාත්තට මට සමාව දෙන්න කියන්න. එතකොට තමයි මට කබර් එකේ නිදහස තියෙන්නේ. ඉතින් මේ කිසිම දෙයක් මේ නොතේරිච්ච පුතා ගිහිල්ලා නබිතුමාගෙන් අහවලු අල්ලාහ්ගේ දූතයාණෙනි මම මෙහෙම සිදුවීමක් සිහිනයකින් දුටුවා. ඒකේ අර්ථය ඔබතුමා දන්නවද කියලා. ඉතින් නබිතුමා ඒකට පිළිතුරක් නොදී ගිහිල්ලා හමු වුණේ එයාගේ ස්වාමි පුරුෂයාව. ස්වාමි පුරුෂයාව හමු වුණ නබිතුමා විමසුවා මහත්මයාණෙනි ඔබගේ බිරිඳ ජීවත් වෙලා ඉන්න කාලෙක ඔබටයි ඇයටයි කුමක් හෝ ගැටුමක් ඇති වුණාද කියලා. ඉතින් අර පුංචි සිදුවීමක් මතක් වෙච්ච ස්වාමි පුරුෂයා මෙහෙම කිව්වා මගේ බිරිඳ අමල් කරන්නියක් සලාතය ඉටු කරන්නියක් අල්ලාහ්ව මෙනෙහි කරන්න zikr තියන්නියක්. ඉතින් එහෙම වෙච්ච මගේ බිරිඳට මං දවසක් කිව්වා අනේ බිරිඳ අද නම් ගොඩාක් මහන්සි මට කැම ටිකක් බෙදලා දෙන්න. ඉතින් ඒ දවසේ අය උපවාසය නියලිලයි හිටියේ. ඉතින් බිරිඳ ඒ වෙලාවේ මට පිළිතුරු දුන්නේ ආපෝ මට නම් බෑ අද මං උපවාසයනේ ඔයාට ඕනි නම් ගිහිල්ලා බෙදාගෙන කන්න. ඉතින් නබිතුමානෝ ඒ පුංචි සිත්‍රිදීමකින් මට සිදු වුණා ඇයට සමාව නොදී ඉන්න. ඉතින් මේක තේරුම් ගත්ත නබිතුමානෝ ඒ ස්වාමි පුරුෂයාට පැහැදිලි කරලා දුන්නා මහත්මයාණෙනි බිරිඳට සමාව දෙන්න. ඇය කොච්චර අමල් වැඩ කරත් වැඩක් නැහැ. මොකද ඔබතුමාගේ සමාව නැත්තම් කෙනෙකුගේ හිත රිදවනවා නම් එයාට ස්වර්ගයට ඇතුළු වෙන්නත් බැරි වෙනවා. ඉතින් අම්මේ ඔයාට තේරෙනවනේ අනිත් මිනිස්සුන්ගේ හිත රිදවලා කවදාවත් ස්වර්ගයකට ඇතුළු වෙන්න බෑ. ඉතින් මම නම් කියන්නේ ඔයා ගිහිල්ලා දැම්ම රිනෝසා ඇන්ටිගෙන් සමාව ඉල්ලන්න. හරි දුවේ මට තේරුණා. මම ගිහින් රිනෝසාගෙන් සමාව ඉල්ලන්නම්. රිනෝසා අස්සලාමු අලයිකුම්. වලයිකුම් සලාම් රිසානක්කේ. මට සමාව දෙන්න. මම කරපු දෙයට ඔයා සමාව දුන්නත් විතරයි මට කබර එකේ නිදහස ලැබෙන්නේ. අල්ලාහ් හිනාවෙන් මට නිදහස දෙන්න. හරි මම ඔයාට සමාව දෙන්නම්. ඔයා වැරද්ද තේරුම් ගත්ත එකම ලොකු දෙයක්. අපි අතින් වැරදි සිදු වෙනවා තමයි. ඒක තේරුම් ගන්න එක තමයි වැදගත් වෙන්නේ. ඔයාටත් ඔයාගේ පවුලටත් ඊද් මුබාරක්. ඔයාලටත් ඊද් මුබාරක්. சகோதரிகளுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி உபதேசித்த பொழுது தொழுகையை பேணுதலாக தொழுது வாருங்கள், அது தொழுதவருக்கு கியாமத் நாளில் ஒளியாகவும் கேள்வி கணக்கின் போது ஆதாரமாகவும் ஈடேற்றத்திற்கு காரணமாகவும் அமையும். அதை பேணுதலாக தொழாதவருக்கு கியாமத் நாளில் ஒளியாகவோ கேள்வி கணக்கின் போது எந்த ஆதாரமாகவோ ஈடேற்றத்திற்குரிய காரணியாகவோ அவனிடம் இருக்காது. மேலும் அவன் கியாமத் நாளில் ஃபிரௌன், ஹமான், உபை இப்னு கலப் ஆகிய கொடியவர்களுடன் எழுப்பப்படுவான் என்று கூறியுள்ளார்கள். அடுத்து வரலாற்றில் ஒரு சம்பவம் என்ற நிகழ்வை நிகழ்த்தி செல்ல நாசரா பிரிவை சேர்ந்த முகமது இக்ரம் ஹப்சா சகோதரியை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எகிப்திய ஆசிரியர் ஒருவரில் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம். அந்த ஆசிரியை எப்போதும் தனது மாணவர்களுக்கு திருக்குர்ஆனில் இந்த வசனத்தின்படி வாழுமாறு அறிவுரை கூறுவார். வஅஜில்து இலைக ரப்பி லிதர்ல. என் இறைவனே, நீ திருப்தி அடைவதற்காக உன்னை நோக்கி நான் விரைந்து வந்தேன். என் இறைவனே, நீ திருப்தி அடைவதற்காக உன்னை நோக்கி நான் விரைந்து வந்தேன். சூரத்துல் தாஹா 84வது வசனம். அவர் கூறுவார், நான் இந்த வசனத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டுள்ளேன். நான் எந்த வேளையில் இருந்தாலும் சரி, பாங்கோலி கேட்டவுடன் இந்த வசனத்தை எனக்குள் நினைவூட்டிக் கொள்வேன். உடனே எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு தொழுகைக்கு தயாராகி விடுவேன். இரவு 2 மணிக்கு தஹஜத் தொழுகைக்காக அலாரம் ஒலிக்கும் போது ஆழ்ந்த உறக்கத்தில் இன்னும் சற்று நேரம் தூங்கலாம் என மனம் எண்ணினாலும் இந்த வசனம் என்னை உசுப்பி எழுப்பிவிடும். ஒருமுறை அவரது கணவர் வேலையிலிருந்து வீட்டிற்கு வரும்போது தான் வீட்டிற்கு வந்ததும் உணவு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக தொலைபேசியில் ஒரு உணவை செய்ய சொன்னார். அவர் கேட்டது மஹ்ஷி எனும் உணவு. திராட்சை இலைகளுக்குள் அரிசி மற்றும் மசாலாக்களை வைத்து சுருட்டி மெல்லிய தீயில் வேக வைக்கப்படும் ஒரு வகை உணவு. இது செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கும். அந்த ஆசிரியை உணவை தயாரித்துக் கொண்டிருந்த போது அதான் ஒலித்தது. இன்னும் 3 சுருள்கள் மட்டுமே சுற்ற வேண்டியிருந்தது. அதற்கு அதிகபட்சம் 5 நிமிடங்கள் மட்டுமே ஆகியிருக்கும். ஆனால் தனது வழக்கப்படி அவர் அந்த இடத்திலேயே வேலையை நிறுத்திவிட்டு தொழுகைக்காக சென்றார். கணவர் பலமுறை போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை. கணவர் வீட்டிற்கு வந்தபோது இன்னும் தயாராகவில்லை என்பதைக் கண்டு கடும் கோபமடைந்தார். மனைவி சஜதாவில் இருப்பதையும் இன்னும் 3 சுருள்கள் மட்டுமே மீதம் இருப்பதையும் பார்த்த அவர் ஆத்திரத்தில் கத்தினார்.
இந்த 3 சுருள்களையும் முடித்துவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வைத்துவிட்டு தொழுந்திருக்கலாமே, இதற்கு எவ்வளவு நேரம் ஆகிருக்கும்? ஆனால் மனைவியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அருகில் சென்று பார்த்தபோது தான் தெரிந்தது, அவர் சஜிதா நிலையிலேயே மரணித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். அவர் நம்மை போல சரி வேலையை முடித்துவிட்டு பிறகு தொழலாம் என்று நினைத்திருந்தால் அவரது மரணம் சமையல் அறையிலேயே நிகழ்ந்திருக்கும். ஆனால் ஒரு மனிதன் எதன் மீது தனது வாழ்க்கையை அமைக்கின்றானோ அதே நிலையில்தான் அவன் மரணிக்கின்றான். அதே நிலையில்தான் அவன் மீண்டும் எழுப்பப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த நிலையில் மரணித்தானோ அந்த நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவான். வாருங்கள், இன்று ஒரு உறுதிமொழி எடுப்போம். சகோதரிகளுக்கு பாங்கொலி கேட்டவுடன் எல்லா வேலைகளையும் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு தொழுகைக்கு நில்லுங்கள். உங்களுக்கு நீங்களே இந்த வசனத்தை எப்போதும் நினைவூட்டிக் கொள்ளுங்கள். என் இறைவனே, நீ திருப்தி அடைவதற்காக உன்னை நோக்கி நான் விரைந்து வந்தேன். என் இறைவனே, நீ திருப்தி அடைவதற்காக உன்னை நோக்கி நான் விரைந்து வந்தேன். வஸ்ஸலாம். சகோதரிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. நேரத்தை பயன்படுத்தினால் வெற்றி, அதனை வீணடித்தால் தோல்வி. இன்று அமல்கள் உண்டு, விசாரணை இல்லை. நாளை மறுமையில் விசாரணை உண்டு, அமல்கள் இல்லை. சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி அடைவோம். எமது அல் மத்ரசத்துன் நூர் மத்ரசாவின் வளர்ச்சி மற்றும் அதன் துவக்க நோக்கங்களை பற்றி நம்மிடையே உரையாற்ற நம் மத்ரசாவிற்கு பாரிய சேவையாற்றும் நம் மத்ரசாவின் அதிபரான கண்ணியத்துக்குரிய ஷேக் ரில்வான் மதனி ஹஸ்ரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஊவா வானொலி நேயர்கள் அனைவர்களுக்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பண்டாரவில ஹெலமுதுன அல் மதுர்சத்து நூர் பகுதி நேர மதுர்சாவானது ஊரின் மார்க்க அறிவை வளர்க்கும் நோக்கத்தில் 3 வருடங்களுக்கு முன்பதாக 8 பிள்ளைகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ்வின் உதவியால் இன்று 130 மாணவ மாணவிகள் இதில் சன்மார்க்க கல்வியை பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இம்மதர்சாவானது அகில இலங்கை தாருல் குர்ஆன் நிறுவனத்தினுடைய வழிகாட்டலின் கீழ், அந்நிறுவனத்தின் பாடத்திட்டத்தின் கீழ் 5 பிரிவுகளாக பிரிந்து நடாத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. பாலகர் பிரிவு, காயிதா பிரிவு, நாசிரா பிரிவு, மனன பிரிவு மற்றும் வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கான ஷரியா பிரிவு என்று 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இம்மதர்சா நடந்து கொண்டிருக்கின்றது. இம்மதர்சா வளர்ச்சிக்காக வேண்டி அயராத உழைக்கும் எமது மதர்சாவின் நிர்வாகம், முஅல்லிமாக்கள், உஸ்தாதுமார்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்திக் கொள்வதுடன் அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமான கூலியை வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக, எமது மதர்சாவின் கிட்டத்தட்ட 75 பெண் பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கான இடவசதி எமது பள்ளி வாயிலில் இல்லாததின் காரணமாக தற்காலிகமாக ஊரில் நல்லுள்ளம் படைத்த ஒருவரின் வீட்டில் அந்த மதர்சா பெண் பிள்ளைகளுக்கான மதர்சா நடந்து வருகின்றது. மதர்சா நிர்வாகமும் மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் மஸ்ஜிதுக்கு பின் வளாகத்தில் மதர்சா கட்டிடம் ஒன்று கட்டுவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை செவிமறிக்கக்கூடிய நேயர்கள் எமது மதர்சா கட்டிடத்திற்காக வேண்டி உதவி செய்ய விரும்புபவர்கள் யாராலும் இருந்தால் உங்களுடைய பரிபூர்ணமான உதவி உத்தாசைகளை வழங்கி குர்ஆனுடைய அறிவை வளர்ப்பதற்கு உதவி செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறிய உரையொன்றை நிகழ்த்திய எமது மദ്രസാவின் அதிபர் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஒருவர் தக்க காரணமின்றி 2 நேர தொழுகையை ஒரு நேரத்தில் தொழுதால் அவர் பெரும் பாவங்களின் வாசல்களில் ஒரு வாசலுக்கு வந்து விட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இறுதியாக நன்றியுரையை நிகழ்த்த நாசிரா பிரிவை சேர்ந்த அப்துல் மனாஃப் ஃபாத்திமா அஸ்னா சகோதரியை அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு முதற்கண் நன்றி செலுத்தியவனாக எமக்கு இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஹெலமுதன அல் மதரசத்துன்னூர் பகுதி நேர மதரசாவின் அதிபர் அஷேக் அல் ஆலிம் ரில்வான் மதனி ஹசரத் அவர்களுக்கும் எமது மதரசாவின் நிர்வாகத்திற்கும் எமது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் எமக்காக இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தி பயிற்சி அளித்த முஅல்லிம்களுக்கும் முஅல்லிமாக்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகட்டும். மேலும் இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் ஊவா சமூக வானொலியின் பணிக்குழுவினருக்கும் எமது மேலான நன்றிகள். ஜஸாக் அல்லாஹு ஹைரா. வஸ்ஸலாம். சகோதரிக்கு ஜஸாக் அல்லாஹு ஹைரா. உள்ளமெங்கும் இறைவனின் சிந்தை வெள்ளம், கண்கள் ரெண்டிலும் இதயத்தின் பிரகாசம், விண்மீன்கள் போல குவியும் அருளின் பாக்கியங்கள், யாசிக்க ஒவ்வொரு அடிமையும் கையேந்தி நின்றார்கள். மீண்டும் ஒரு முறை அல் மத்ரசத்துன் நூர் மத்ரசா சார்பாக இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். உம்மிடமிருந்து விடைபெறும் நாம் முகமது கிஷோர் ஃபாத்திமா சஹ்லா மற்றும் முகமது அனீஸ் ஃபாத்திமா அஷ்ரிஃபா. ஜஸாக் அல்லாஹு ஹைரா. நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஹெலமுதுனு மஸ்ஜிதுன் நூர் குர்ஆன் மதரசா மாணவர்கள் வழங்கிய விசேட சிறுவர் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை திறம்பட தொகுத்து வழங்கிய அதேபோல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஊபா வானொலி சார்பாகவும் எமது நேயர் நெஞ்சங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல ஹெலமுதுனு ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக சபையினர் அல் மஸ்ஜிதுன் நூர் குர்ஆன் மதரசாவின் கௌரவ அதிபர் அஷேக் ரில்வான் மதனி அதேபோல ஏனைய உலமாக்கள் முஅல்லிமாக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பண்டாரவள ஹெலமுதுனு அல் மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக சபையினர். அவர்களுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இவர்களுடைய தலைமையில் கடுமையான முயற்சியில் தற்போது மஸ்ஜிதுன் நூர் குர்ஆன் மதரசாவுக்கு புதிய கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்காக நிதி சேகரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த குர்ஆன் மதரசாவில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாலர் பிரிவு, காயிதா பிரிவு, நாசிரா, மனன மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான ஷரியா பிரிவுகளில் மார்க்க கல்வியினை கற்று வருகிறார்கள். இந்த அனைத்து பிரிவுகளும் வெவ்வேறான இடங்களில் இயங்கி வருவதன் காரணமாக பள்ளிவாசல் நிர்வாக சபையினரும் குர்ஆன் மதரசாவின் நிர்வாகத்தினரும் பல நிர்வாக ரீதியிலான சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருவதோடு இந்த இடப்பற்றாக்குறைக்கான தீர்வினையும் தேடி வருகின்றார்கள். அந்த வகையில் ஹெலமுதுன ஜும்மா பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற வளாகத்தில் குர்ஆன் மதரசாவுக்கான புதிய கட்டிடம் நிர்மாணிப்பதற்கான திட்டம் இப்போது முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு இதற்காக நாடளாவிய ரீதியில் நிதி சேகரிக்கப்பட்டு வருகிறது. எனவே நீங்களும் கூட உங்களால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியதாக, உங்களுடைய நன்கொடைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த நன்கொடைகளை பண்டாரவளை மக்கள் வங்கியில் இயங்கி வரும் அல் மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு சொந்தமான வங்கி கணக்கில் நீங்கள் வைப்பிலிட முடியும். வங்கி கணக்கின் இலக்கத்தை தருகின்றோம். 037 100 1600 76 55 037 100 1600 76 555. மேலதிக விவரங்களை அறிய அதிபர் அஷேக் ரில்வான் மதனி ஹசரத் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொலைபேசி இலக்கம் 0770 451 289. மீண்டும் தருகின்றோம் 077 451 289. செயலாளர் ஜனாப் MSM ரிஸ்வி. தொலைபேசி இலக்கம் 077 989 1998 077 989 1998 அல்லது நேரடியாக நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த பள்ளிவாசலின் நிர்வாக சபையோடு அல்லது பள்ளிவாசலின் அதிபரோடு உங்களுக்கான தொடர்பினை ஏற்படுத்தி தரவும் இது குறித்து மேலதிக தகவல்களையும் தர தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் இந்த சிறுவர் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளவிருக்கின்றோம். உங்களுடைய பள்ளிவாசல்களில் இயங்கி வருகின்ற குர்ஆன் மதரசாக்கள் அல்லது அஹதியா மாணவர்களது விசேட நிகழ்ச்சிகள் ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பின்வரும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பினை ஏற்படுத்த முடியும். தொலைபேசி இலக்கம் 071 62 12 177 071 62 12 177 என்பது எமது தொலைபேசி இலக்கம். இதனூடாக நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு
ஊடக அனுசரணையினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வளர்ப்புரை நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ்.எம். ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக். நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஹெலமுதுன மஸ்ஜிதுன் நூர் குர்ஆன் மதரசா மாணவர்கள் பெருமையுடன் வழங்கும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்ப்புரை. பெருநாள் தினத்தன்று பிற்பகல் 3 மணிக்கு ஊபா வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் 8 மாணவர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு இந்த குர்ஆன் மதரசாவில் தற்போது 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மார்க்க கல்வியினை பயின்று வருகின்ற நிலையில் பாரிய இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இங்கு பாலர் பிரிவு, காயிதா, நாசிரா, மனன மற்றும் பெண் பிள்ளைகளுக்கான ஷரியா வகுப்புகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே இந்த குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நிர்வாக சபையினால் குர்ஆன் மதரசாவுக்காக புதிய கட்டிடத்தினை நிர்மாணிப்பதற்காக தற்போது நிதி சேகரிக்கப்பட்டு வருகின்றது. உங்கள் நன்கொடைகளை பண்டாரவளை மக்கள் வங்கியில் இயங்கி வரும் அல் மஸ்ஜிதுன் நூர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு சொந்தமான வங்கி கணக்கில் வைப்பிலிட முடியும். வங்கி கணக்கிலக்கம் 037 100 1600 76 555. மேலதிக விவரங்களுக்கு அதிபர் ஷேக் ரில்வான் மதனி. தொலைபேசி இலக்கம் 0770 451 289. செயலாளர் ஜனாப் M.S.M. ரிஸ்வி. தொலைபேசி இலக்கம் 077 989 1998. உயர்தரத்திலான தங்க நகைகளின் அடையாளம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். 25 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகை விற்பனையில் வாடிக்கையாளர்களின் அதி உச்ச நம்பிக்கையினை வென்ற ஒரே நிறுவனம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். 22 கரட் தங்க நகைகளுக்கு முத்திரையிடப்பட்ட உத்தரவாத தரச்சான்றிதழோடு கண் கவர் டிசைன்களில் சர்வதேச தரத்திலான தங்க நகைகளை நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து தருவதில் முன்னோடிகள். அதிநவீன காட்சியறை, நம்பகமான ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவையோடு திருமண வைபவங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், விசேட வைபவங்கள், விழாக்கள் மற்றும் பண்டிகைகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொருத்தமான தங்க நகைகளை அதிநவீன டிசைன்களில் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள பண்டாரவளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். தங்க நகை உலகில் மங்காத நாமம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். ஜெம் கோல்ட் ஹவுஸ், தர்ம விஜய் மாவத்தை, பண்டாரவளை. தொடர்புகளுக்கு 077 620 67 19.